உலகம் முழுக்க உள்ள மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற வாகனங்களில் மோட்டார் சைக்கிளுக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. மோட்டார் சைக்கிளை வச்சு ரொம்ப சுலபமாக பலவிதமான சாலைகள்லையும் சாலையே இல்லாத இடங்கள்லையும் கூட பயணிக்க முடியும். ஒரு சிலர் இதுக்கு தகுந்த மாதிரி மோட்டார் பைக்கில் பல மாற்றங்களை செஞ்சு வித்தியாசமான மோட்டார் சைக்கிளை உருவாக்குறாங்க. அதில் ரொம்ப வித்தியாசமான சில மோட்டார் சைக்கிள்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ சுவாரஸ்யமாக இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மான்ஸ்டர் மோட்டார் பைக். ஒரு காரும் மோட்டார் சைக்கிளும் வேகமாக வந்து நேருக்கு நேராக மோதிக்கிட்டா கண்டிப்பாக மோட்டார் சைக்கிள் தான் அதிக விளைவுகளை சந்திக்கும். ஆனால் மான்ஸ்டர் மோட்டார் பைக் விஷயத்தில் நிலைமை தலைகீழாக இருக்கும். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரே பவுமன் உருவாக்கின இந்த மான்ஸ்டர் மோட்டார் பைக் நரகத்தில் இருந்து வந்த அரக்கன் மாதிரி தோற்றமளிக்குது. இது முன்னாடி எவ்வளவு பெரிய கார் வந்தாலும் மான்ஸ்டர் மோட்டார் பைக் எதை பற்றியும் கவலைப்படாமல் மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும். 1998ஆம் ஆண்டில் ரே பவுமன் இந்த பைக்கை உருவாக்கின சமயத்தில் இதுதான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய மோட்டார் சைக்கிளாக கருதப்பட்டிருக்கு. ரே பவுமன் பல லட்சங்களை செலவு செஞ்சு பல ஆண்டு உழைப்பில் தான் மான்ஸ்டர் மோட்டார் பைக்கை உருவாக்கி இருக்காரு. இந்த பைக்கில் உள்ள ஒவ்வொரு பொருளுமே பெருசாக தான் இருக்கும். 9 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் உயரமும் கொண்ட இந்த பைக்கோட எடை கிட்டத்தட்ட 13 டன். இவ்வளவு பெரிய மோட்டார் சைக்கிளுக்கு சக்தியூட்டும் வகையில் மான்ஸ்டர் மோட்டார் பைக்கில் 400 குதிரைத்திறன் சக்தி கொண்ட 14 லிட்டர் டெட்ராய்ட் டீசல் என்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. ஸ்டீம்பங்க் ஸ்கூட்டர். இசை மேலே அதிக ஆர்வம் உள்ளவங்களுக்கு இந்த வித்தியாசமான ஸ்கூட்டரை கண்டிப்பாக பிடிக்கும். நெதர்லாந்தை சேர்ந்த இசை விரும்பியான ஆர்த்தர் வேன் பாப்புல் தான் இந்த ஸ்கூட்டரை வடிவமைச்சு உருவாக்கி இருக்காரு. சாதாரண ஸ்கூட்டரும் நீர்மூழ்கி கப்பலும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டீம்பங்க் ஸ்கூட்டரில் பல இசைக்கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு. அதில் ஒரு சிலதை தவிர மற்ற எல்லா இசைக்கருவிகளுமே வேலை செய்யும். இந்த ஸ்கூட்டரில் கிட்டார், பாரோமீட்டர், ஆம்ப்ளிஃபையர், ஹை குவாலிட்டி லவுட் ஸ்பீக்கர் இப்படி பல பெரிய இசைக்கருவிகளும் வேறு சில சின்ன சின்ன இசைக்கருவிகளும் பொருத்தப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பைக் இசையை அதிகமாக விரும்புகிற நபர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு அதை வடிவமைச்ச ஆர்த்தர் உறுதியாக சொல்கிறாரு. ஆர்த்தர் எங்கே வெளியே போனாலும் இந்த ஸ்கூட்டரில் தான் போகிறாரு. அதே மாதிரி இந்த ஒரே ஒரு ஸ்கூட்டரை மட்டும் வச்சு ஆர்த்தர் சில நேரங்களில் இசை நிகழ்ச்சி கூட நடத்துகிறாரு. ஸ்கைரைடர் 1. ஒரு சிலர் பைக்கில் வேகமாக போகிறத பறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்கைரைடர் 1 மோட்டார் சைக்கிள் உண்மையிலேயே வானத்தில் பறக்கும். ஜெர்மனியை சேர்ந்த இயற்பியல் வல்லுநரான தாமஸ் என்கல் உருவாக்கின இந்த பறக்கிற மோட்டார் சைக்கிளோட சிறப்பம்சமே இது முழுக்க முழுக்க பேட்டரியில் சேமிக்கப்பட்ட மின்சக்தியால் இயங்கக்கூடியது. ஸ்கைரைடர் 1ல் மொத்தமாக 2 மோட்டார்கள் இருக்கும். ஒரு மோட்டார் நிலத்தில் பயணிக்கிறதுக்காக சக்கரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும். இன்னொரு மோட்டார் வானத்தில் பறக்கும்படி ப்ரொப்பலரோடு இணைக்கப்பட்டிருக்கும். இந்த மோட்டார் சைக்கிள் வானத்தில் பறக்கணும் அப்படிங்கிறதுக்காக 100 கிலோவுக்கும் குறைவான எடையோட உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மோட்டார்களுக்கு தேவையான சக்தியை சேமிக்க அதிக திறன் வாய்ந்த 2 லித்தியம் அயான் ஹை டென்சிட்டி பேட்டரிகளும் ஸ்கைரைடர் 1ல் பொருத்தப்பட்டிருக்கு. இதை வச்சுக்கிட்டு தரையில் தொடர்ந்து 120 கிலோமீட்டர் தூரத்துக்கும் வானத்தில் ஏறத்தாழ 30 நிமிட நேரமும் பயணிக்க முடியும். ஸ்கைரைடர் 1 பைக் ஓட்ட தெரிஞ்ச யாராக இருந்தாலும் சுலபமாக வானத்திலையும் ஓட்ட முடியுங்கிறது இதோட கூடுதல் சிறப்பம்சம். வார்ஹார்ஸ். தன்னோட பெயருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த பைக்கை மென் இன் பிளாக் திரைப்படத்தில் பார்க்க முடியும். வெறும் ஒரு சக்கரத்தை வச்சு உருவாக்கப்பட்ட இந்த பைக்கை இங்கிலாந்தை சேர்ந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியர் கெவின் ஸ்காட் உருவாக்கி இருக்காரு. ஒரே ஒரு சக்கரத்தை மட்டும் வச்சுக்கிட்டே வார்ஹார்ஸால் அதிகபட்சமாக 99 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியுமா? இவ்வளவு அதிக வேகத்தை ஒரு சக்கரத்தில் அடைகிறது சுலபமான காரியம் இல்லை. அதனால இந்த வேகத்தை 2015ஆம் ஆண்டு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் கூட பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த அதிகமான வேகத்தை அடையிறதுக்காக 200 சிசி கார் என்ஜினை தான் வார்ஹார்ஸில் பொருத்தி இருக்காங்க. வார்ஹார்ஸில் உள்ள சக்கரம் 60 இன்ச் விட்டம் கொண்டது. அதில் யாராக இருந்தாலும் சுலபமாக அமர்ந்து பயணிக்க முடியும். ஆனால் வார்ஹார்ஸில் 2 முக்கியமான ஆபத்துக்கள் இருக்குது. முதல் ஆபத்து, இந்த வாகனம் நிலையாயிருக்காது. இரண்டாவது ஆபத்து, வார்ஹார்ஸில் எந்த பிரேக்கும் இல்லை, காலை தரையில் வச்சு தான் நிறுத்தணும். அதனால வார்ஹார்ஸை ஓட்டுறது மட்டும் இல்லை, நிறுத்துறதும் கஷ்டம்தான். நைட் ஷேடோஸ் மெய்டன். ஜாகுவார் நிறுவனம் விலை உயர்ந்த மற்றும் சிறந்த கார்களை தயாரிக்கிற நிறுவனம்ங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை அந்த நிறுவனம் மோட்டார் பைக்கை தயாரித்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சதால உருவான பைக் தான் நைட் ஷேடோஸ் மெய்டன். பேரன் ஹென்ஸ் வடிவமைச்ச இந்த வித்தியாசமான பைக்கை மாஸ்கோ கான்செப்ட் சைக்கிள்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கு. இந்த பைக்கை எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் ஜாகுவார் கார் கம்பெனியோட லோகோ மாதிரி தான் இருக்கும். அந்த ஜாகுவாரோட வாயில தான் ஹெட்லைட்டை பொருத்தி இருக்காங்க. நைட் ஷேடோஸில் பொருத்தி இருக்க 1.2 லிட்டர் V-twin என்ஜின் மணிக்கு 190 கிலோமீட்டருங்கிற அதிக வேகத்தை வழங்கக்கூடியது. ஜாகுவார் கார்களில் வரக்கூடிய சத்தம் மாதிரி தான் இந்த பைக்லையும் சத்தம் வரும்.
அதனால யாராவது இந்த பைக்கை புதுசாக பார்த்தா அவங்கள ஜாகுவார் நிறுவனம் தான் இந்த பைக்கை உருவாக்குனாங்கன்னு சுலபமாக நம்ப வைக்க முடியும். இதை தவிர உண்மையான ஜாகுவாரோட கர்ஜனை சத்தத்தை ஏற்படுத்தவும் இந்த பைக்கில் சில அமைப்புகள் இருக்குது. உலகத்திலேயே இந்த மாதிரியான வடிவத்தில் இந்த ஒரே ஒரு பைக் தான் இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. ட்ரக் ட்ரைக். சாதாரண மோட்டார் சைக்கிளில் 2 பேர் தான் வசதியாக பயணிக்க முடியும். ஒருவேளை ஒரே பைக்கில் நிறைய பேர் வசதியாக அமர்ந்து பயணிக்கணும்னு நினச்சா ட்ரக் ட்ரைக் மோட்டார் சைக்கிள் அதுக்கான சிறந்த தேர்வாக இருக்கும். பழைய காலத்து காரையும் மோட்டார் சைக்கிளையும் ஒன்றா இணைச்ச மாதிரி இருக்க ட்ரக் ட்ரைக்கில் சாதாரண அளவில் ஒரு ஓட்டுநர் இருக்கையும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயணிகள் இருக்கையும் இருக்கும். இந்த பயணிகள் இருக்கை பெருசாக இருக்கதால அதில் ஒரே நேரத்தில் 3 பேர் வசதியாக அமர்ந்து பயணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் பயணிகள் இருக்கைக்கு மேலே மேற்கூரை அமைப்பும் இருக்குது. அதனால இதில் பயணம் செய்யும் போது டிரைவரை தவிர மற்ற யாரும் வெயிலை பற்றியும் மழையை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. கிங்ஸ்கல் மோட்டார் சைக்கிள். ஒரு சிலர் அவங்களோட பைக் ரொம்ப பயங்கரமாக இருக்கணுங்கிறதுக்காக மண்டை ஓடு கத்தி மாதிரியான ஸ்டிக்கர்ஸை பைக்கில் ஒட்டுவாங்க. ஆனால் இந்த பைக்கில் அதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மொத்த பைக்குமே ஒரு எலும்புக்கூடு மாதிரி பயங்கரமாக தான் காணப்படுது. கிளாசிக் ஹார்லி டேவிட்சன் FL HDCY பைக் மேலே வேற சில உலோக பகுதிகளை இணைச்சு தான் இந்த எலும்புக்கூடு பைக்கை உருவாக்கி இருக்காங்க. கோஸ்ட் ரைடர் திரைப்படத்தில் வர்ற காட்சிகளால் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த பைக்கை கைகளாலேயே மாற்றி அமைச்சு உருவாக்கி இருக்காங்க. குறிப்பாக இந்த பைக்கோட பின்பகுதியில் உள்ள பெரிய மண்டை ஓடு அமைப்பு பயங்கரமாகவும் அதே நேரத்தில் ஒரு வித்தியாசமான ஸ்டைலையும் கிங்ஸ்கல் மோட்டார் சைக்கிளுக்கு கொடுக்குது. இந்த பைக்கை ரோட்டில் ஓட்டிட்டு போனால் கண்டிப்பாக எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. லாங்கஸ்ட் மோட்டார் சைக்கிள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த பைக் தான் 2016ஆம் ஆண்டு உலகின் நீளமான பைக் அப்படிங்கிற உலக சாதனையை பதிவு செஞ்சிருக்கு. நம்ம இந்தியாவில் குஜராத்தை சேர்ந்த பரத் சிங் பர்மர் அப்படிங்கிறவர் உருவாக்கின இந்த பைக்கோட நீளம் 26.3 மீட்டர் அல்லது 86.6 அடி. ஏற்கனவே உலகின் நீளமான மோட்டார் சைக்கிளாக பதிவு செய்யப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை விட இந்த பைக் 3 அடி அதிக நீளமாக இருந்தது. இந்த பைக்கை பரத் சிங் உலக சாதனைக்காகவே உருவாக்கி இருக்காரு. அதன்படி பரத் சிங் அவரோட பைக்கை கின்னஸ் உலக சாதனை அமைப்பினர் முன்னிலையில் சுமார் 100 மீட்டர் தூரத்துக்கு வேற யாரோட உதவியும் இல்லாமல் ஓட்டி காட்டி இருக்காரு. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா அந்த பைக்கை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செஞ்சாங்க. 2016ஆம் ஆண்டு வெளியான கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் உலகின் நீளமான பைக்கா பரத் சிங் உருவாக்கின பைக் தான் இருந்தது. இந்த பைக் பார்க்க சாதாரணமாக தெரிஞ்சாலும் இது அதிக நீளமாக இருக்கதால அதை சில மீட்டர் தூரத்துக்கு ஓட்டுறதே ரொம்ப சவாலான செயல்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. டிராகன் ஃபயர் பைக். டிராகன் அப்படின்னு ஒரு உயிரினம் உண்மையில் இருக்கா இல்லையான்னே சரியாக தெரியலை. ஆனால் சீனாவிலையும் வேறு சில நாடுகள்லையும் டிராகன் அப்படிங்கிற உயிரினத்தை பற்றி பல கதைகள் இருக்குது. அந்த கதைகள் படி டிராகன் ஒரு பெரிய ஆபத்தான உயிரினம். இந்த உயிரினம் வாயில இருந்து நெருப்ப கக்கக்கூடியது. இந்த டிராகன்கள் மேலே அதிக ஈடுபாடு கொண்ட ஒரு நபர் உருவாக்கின வித்தியாசமான மோட்டார் சைக்கிள் தான் டிராகன் ஃபயர் பைக். இந்த பைக்கில் ரைடர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிராகன் மாதிரியான அமைப்பு இருக்குது. அந்த டிராகனோட வாய்ப்பகுதியில் இருந்து ரைடரோட தலைக்கு மேலே நெருப்பும் வரும். இதுக்காக என்ஜினோட கம்பஸ்டபிள் ஃபியூல் டேங்க்ல இருந்து ஒரு குழாயை டிராகனோட வாய் வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பைக்கில் உள்ள ஒரு பட்டனை அழுத்தினா அந்த டிராகன் வாயில இருந்து நெருப்பு வருது. இது மட்டும் இல்லாமல் பைக்கோட முன்பகுதியில் 2 மெஷின் கன்களும் இருக்கு. தி ஏலியன் பைக். பொதுவாக பழைய கார்களை நொறுக்கி அதில் உள்ள உலோகத்தை எடுத்து மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்துவாங்க. ஆனால் தாய்லாந்தை சேர்ந்த ரூங்ரூஜ்னா சாங்வாங் பிரிசன்னு வாயிலேயே நுழையாத பெயரை கொண்ட இந்த நபர் பழைய கார்களை நொறுக்கி மறுசுழற்சி செய்கிறதுக்கு பதிலாக அதை வச்சு வித்தியாசமான கலைப்படைப்புகளை உருவாக்குறாரு. இவர் உருவாக்கின பல கலை வடிவங்களில் ரொம்ப பிரபலமானது இவரோட ஏலியன் பைக் தான். அவர் இந்த மோட்டார் சைக்கிளை பழைய கார் மற்றும் பழைய மோட்டார் சைக்கிள் பாகங்களை மட்டும் பயன்படுத்தி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் திரைப்படம் இல்லைனா ஏலியன் கோவனன்ட் மாதிரியான சில திரைப்படங்களில் காட்டப்பட்ட ஏலியன் மாதிரியை தத்ரூபமாக உருவாக்கி இருக்கதால இதை பார்க்குறவங்க எல்லாரும் ஆச்சரியத்தில் மூழ்குறாங்க. இந்த ஏலியன் பைக் இதெல்லாம் ஒரு பைக்கான ஆச்சரியப்படும் வகையில் இருந்தாலும் சாதாரண பைக் மாதிரியே இதையும் ஓட்ட முடியும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் சொன்ன எந்த மோட்டார் சைக்கிள் உங்களை ஆச்சரியப்படுத்திச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.